திருச்சிற்றம்பலம். அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. இது 2000 வருடம் பழமையான ஒரு ஆலயம். பல்லவர் காலத்தில் ஆலய திருப்பணி தொடங்கி பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள் அனைவராலேயும் இந்த ஆலய திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. இது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்குகிறது. இங்கு மலையே சிவமாக இருக்கிறது. இங்கு இருக்கும் சிவபெருமான் அண்ணாமலையார் மற்றும் அருணாச்சலேஸ்வரர் என்று அழைக்கப்படுவார். அண்ணாமலை, அண்ணுதல் என்றால் நெருங்குதல், அண்ணா என்றால் யாராலும் நெருங்க முடியாத மலை. ஆகையால் இவரை அண்ணாமலை என்று அழைப்பார்கள். அருணாச்சலம், அருணை என்றால் சூரியன் போன்ற சிவந்த நெருப்பு, சலம் என்றால் அசையாத ஒரு மலை. ஆகையால் இவருக்கு அருணாச்சலம் என்ற மற்றொரு பெயரும் உள்ளது. ஸ்தல மூலவர் அண்ணாமலையார், இறைவி உண்ணாமுலை அம்மை, தலவிருட்சம் மகிழமரம். 274 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் திருவண்ணாமலையும் ஒன்று. இங்கு சிவகங்கை தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் என 2 புனித தீர்த்தங்கள் உள்ளன. விநாயகரின் முதல் படை வீடாக இந்த ஆலயம் சிறப்பு வாய்ந்துள்ளது. மற்றும் ராஜகோபுரம் உள்ளே நுழைந்ததும் முருகன் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட சன்னதி உள்ளது. நுழைவாயில் வலது புறத்தில் ரமண மகரிஷி வழிபட்ட பாதாள லிங்கம் அமைந்துள்ளது. தல வரலாறு. படைக்கும் கடவுள் பிரம்மா மற்றும் காக்கும் கடவுள் விஷ்ணுவிற்கும் யார் பெரியவர் என்ற அகந்தை ஏற்பட்டது. இதை எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானிடம் கேட்க, அவர் எனது அடியையும் முடியையும் யார் காண்கிறீர்களோ அவரே பெரியவர் என்று கூற, பிரம்மாவோ முடியை காண அன்னப்பறவையாக மேல் நோக்கி சென்றார். மற்றும் விஷ்ணுவோ வாராகமாக அவர் அடியை காண கீழே நோக்கி சென்றார். ஆனால் இவர்களால் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. இதில் சிவபெருமான் நெருப்பு வடிவமாக தோன்றியதே இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். இது சித்தர்களின் பூமி எனவும் அழைக்கப்படும். இந்த மலையை சுற்றிலும் சித்தர்களின் ஜீவ சமாதி உள்ளன. கிரிவலம். கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றி வருவது. இங்கு மலையே சிவமாக இருப்பதால் கிரிவலம் வருவது மிக சிறப்பு. அதுவும் பௌர்ணமி, அமாவாசை தினத்தன்று கிரிவலம் செல்வதால் மேலும் நன்மை அளிக்கக்கூடும். இந்த மலையை சுற்றி அஷ்டலிங்கங்கள் உள்ளன. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிர்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்யம் லிங்கங்கள் உள்ளன. கிரிவலம் செல்லும் பாதையில் ரமணாசிரமம், திருநேர் அண்ணாமலை, இடுக்க பிள்ளையார் கோயில், அடிமுடி சித்தர், குகை நமச்சிவாயர், வாராகி, பழனி ஆண்டவர், சாய்பாபா மற்றும் பல ஆலயங்கள் உள்ளன. நாமும் நம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரை தரிசித்து நன்மை அடைவோம். மீண்டும் மற்றொரு ஆலய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.